டாக்டர் மஞ்சுளா சிமியோன். ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வீட்டில் கூட பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த எக்ஸிபிஷன் இல்லைன்னா ரோட் சைட் கடைகளில் இந்த பாவ் பாஜி வாங்கி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி பாவ் பாஜி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. ஒருத்தர் நான் லண்டன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 hours ஆகும் ட்ரெயினில் போகிறதுக்கு. ஸோ நான் பேக் பண்ணி, ஏன்னா சாப்பாடெல்லாம் நம்ம ஊரில் மாதிரி ட்ரெயினில் கிடைக்காது, அதனால் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு எதிர்த்தாப்பில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் ஏதோ சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ ட்ரெயின் ஸ்டாஃப் ஒருத்தவங்க அந்த வழியாக நடந்து போனவங்க அப்படியே நின்றுட்டு என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இது டைப் ஆஃப் இந்தியன் பர்கர் அப்படின்னேன். அவங்க நின்று என்ன ரெசிபி எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு உடனே அந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தவர் சொன்னார், வாசனை வர ஆரம்பித்ததுலேருந்து நான் எச்சில் ஊறிட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இங்கே இந்த மாதிரி பர்கர் பன்ஸ் கிடைக்கும், அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு இங்கே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சதைச்சி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 200 கிராம் பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். இது 2 மீடியம் சைஸ் தக்காளி. இது மிக்ஸ்டு வெஜிடபிள். இங்கே இப்படியே கிடைக்கும், நீங்கள் என்ன வெஜிடபிள்னாலும் சேர்க்கலாம். பீட்ரூட், காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸை நான் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் அஃப்கோர்ஸ். ஸோ இது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். ஒரு ஆனியன் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு. பொடிகள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், சாட் மசாலா. கொஞ்சம் எண்ணெய் வேணும், பட்டர் வேணும். கடைசியாக நம்ம போடுறதுக்கு கசூரி மேத்தி, கொத்தமல்லி இலை. இது ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இந்த ஆனியனில் பாதி தான் நம்ம தாளிக்கிறதுக்கு போட போகிறோம். கடைசியாக நம்ம பச்சையாக ஆனியன் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் குக்கிங் ஆயில். என்ன சூடாகட்டும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். அது பொரிஞ்சிட்ருக்கப்போ நான் இதில் ஒரு 1/3 பங்கு மட்டும் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ் பொறுத்தளவுக்கு நம்ம குக் பண்ணுற ஆனியனை விட பச்சையாக சேர்க்குற ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தம்பி அதை வதக்கிட்டு இருக்கப்போ நான் அந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கிறேன். இது வதங்கிருச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இருக்கக்கூடாது, நல்லா வதங்கணும். நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ் ஸ்டவோட அருமையே நமக்கு தெரியாதுங்க. we take many things for granted. அதில் ஒன்று கேஸ் ஸ்டவ். இங்கே வந்த பிறகு கேஸ் ஸ்டவோடு இருக்கிற வீடை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம், வாட் வி டேக் ஃபார் கிராண்டட் நமக்கு கிடைக்கிற ஹெல்பர்ஸ் நம்ம ஊரில், அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. மஞ்சள் தூள் போட்டுட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை நான் குறைச்சி வச்சிடுறேன். 3/4 டீஸ்பூன் வத்தல் தூள். அடுப்பு குறைச்சி வச்சுருக்கேங்க, 1ல் தான் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் குறைச்சி வச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போ இதோட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். அகெயின் பசங்களை காய்கறி சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிங்க. நீங்கள் அப்ராடில் இருந்தீங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வாங்கலாம், ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை கூட்டி வச்சுக்கிறேன். இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் அந்த மசாலையோடு சேர்ந்து வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி, தக்காளி போட்டுக்கலாம். இதோட சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த தக்காளியும் பச்சை வாசனை போக
வதக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கலாம். காரமும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். சரியாக இருக்குது. இது வதங்கிருச்சு. இப்போது இந்த மிக்சியில் இருக்க தண்ணி, அப்புறம் இந்த உரலில் கொஞ்சம் தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சு இதை நல்லா வேக வச்சிடலாம். நம்ம ஓரளவுக்கு ஒரு 75%. ஏன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே சாப்பிட்ற காய்கள் தான். லேசாக நரிச்சுன்றதா நல்லா தான் இருக்கும். பன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். பட் எல்லோரும் ஒரே டைமில் சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறதுனால நான் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். அப்படி தான் பண்ணணும்ல. ஸோ இதில் அப்படி பட்டர் தடவிக்கலாம். இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றணும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இன்னும் ரெடி ஆகுறதுக்கு. அதுக்குள்ளே நான் இந்த பன்ஸை வந்து அவனில் வச்சு எடுத்துடுறேன். ஜஸ்ட் ஒரு 150 டிகிரி செல்சியஸில் அவனில் வைக்கிறேன். 5 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வத்திடுச்சு. கொஞ்சம் இருக்கு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு கெச்சப் போட்டுக்கலாம். கெச்சப் வந்து ரொம்ப சாப்பிட்றது நல்லது கிடையாது. பட் ஒரு 1 டீஸ்பூன் சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை, இவ்வளோ பேர் சேர்ந்து. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதோட போட்டுட்டு இங்கே மேஷரோ இல்லை பருப்பு மத்தோ வச்சு இப்போ அடுப்பு குறைச்சி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை பொடிசா கட் பண்ணி போடுறேன். அதோட கசூரி மேத்தியை நல்லா கையில் நசுக்கி சேர்த்துக்கலாம். அதோட இதில் இருக்கிற பட்டர். கடையில் நிறைய கலர்ஸ் அது இதுன்னு போடுவாங்கங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான இது. நம்ம எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தது. அதையும் ஸ்கிப் பண்ணோன்னா பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடுறேன் நான். இதில் இந்த ஆனியனை நம்ம மேலாப்பில் போடுறேன். இன்னும் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. சுட சுட இருக்கு. சாப்பிடலாமா? இந்த பட்டர் போட்டு வைக்கிறப்ப மேலே கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்படி பிச்சு ஆவி பறக்குது, அதனால் பறக்குது. அப்படியே அந்த பாவை மிக்ஸ் பண்ணி ஒரு இடம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் கடையில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோ நல்லா இருக்கு. மற்ற கிறிஸ்டின்ஸில் அறுசுவை உணவு அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நம்ம இந்தியன் ஃபுட் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த 6 சுவைகளும் வர்றது வந்து நல்லாவே நம்மளால் பார்க்க முடியும். நான் இப்போ ரீசெண்டாக தான் யோசிச்சு பார்க்குறேன். எந்த ஃபுட்டுமே நமக்கு வந்து உப்பு இருக்கணும், காரம் இருக்கணும், புளிப்பு இருக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்தோம், காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்தோம், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தோம் புளிப்புக்காக. அந்த டொமேட்டோ சாஸில் வந்து கொஞ்சோண்டு இனிப்பு இருக்கும், இல்லாட்டினா கொஞ்சம் சுகர் சேர்ப்பாங்க ஒரிஜினல் ரெசிபியில். அப்புறம் கசூரி மேத்தி, வெந்தயக்கீரை சேர்த்தோம் இல்லையா, அது வந்து கசப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா சுவைகளும் இருக்கிற ஒரு உணவு வகை இந்திய உணவு வகை அப்படின்னு சொல்கிறதுல நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டுக்கலாம். இப்போ மற்றபடி நம்ம இப்போ புளிக்குழம்பு வைக்கிறப்ப கூட பாருங்களேன், அதில் வந்து வெந்தயம் போடுவோம். ஸோ அந்த ஒரு கசப்புத்தன்மை நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த எல்லா சுவைகளும் சேர்ந்து வர்றதுனால தான் நம்ம உணவு வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் மருத்துவரின் மண்மணக்கும் மனமயக்கும் சமையல். தம்பிக்கு வந்து பர்கர் மாதிரி வச்சு அப்படி வச்சு சாப்பிடுவான். ஆமாவா?